ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். புள்ளைகள் வாய்ஸும் ஷேர் பண்ணிக்கிற ஸ்க்ரீனும் கிளியரா அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். வாய்ஸும் ஓம் ஷேர் சார். பண்ணிக்கிற ஸ்க்ரீனும் ரைட். அப்ப ஸ்க்ரீன்ல போட்டிக்கிற கேள்விகள் எல்லாம் வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்குதா? ஓ சார். ரைட். முதலாவது கேள்வியை வாசிங்க. இது 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் கேள்வி. சரியா? இதுதான் நாங்க இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். எப்படி ஆன்சர் எழுதுறது, என்ன மாதிரி விஷயங்கள எப்படியான ஆன்சர் கொடுத்துக்கிறான், அதுக்கான விளக்கங்கள் மூலமா இந்தியான கிளாஸ்ல நாங்க பார்க்க போறோம். உங்களுக்கு டோட்டலா இந்த மாசத்துக்கான கிளாஸ் டோட்டலா கொஞ்சம் இருங்க. வெயிட் 25. சரி. எக்கனாமிக்ஸ்ல ஒரே ஒரு கிளாஸ் தான் இந்த மாசத்துக்கு நடந்தீங்க. ஏன்னா நாங்க எல்லாத்தையும் முன்கூட்டியே சொல்லணுமே. சரியா? நாங்க எப்படி கிளாஸ் கொண்டு போறோம் அப்படின்றது. சரியா? ஒரே ஒரு கிளாஸ் 1ஆம் தேதியில இருந்து 21ஆம் தேதி வரை இந்த 20 நாளைக்குள்ள ஒரே ஒரு கிளாஸ் தான் செஞ்சுக்கிறோம். விளங்கிட்ட சொல்றது? அதை நான் ஓப்பனாவே சொல்லி கொடுப்பேன். அப்ப நிறைய கிளாஸஸ் செய்யல, செஞ்சு படல, மிஸ் ஆகிது. சரியா? அதை நான் ஏற்றுக்கொள்றேன். சரி, அப்ப அதுக்கான அடுத்த கட்ட முடிவு நாங்க செய்ய வேண்டியது. சரி, இப்ப முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, உங்களோட எக்ஸாம் நெருங்கிட்டு வருது. கிட்டதான் நிக்குது. இப்ப நாங்க பார்ட் 2 செமினாரைத்தான் நாங்க என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். பார்ட் 2 செமினார்ல எப்படியான பிளான் அப்படின்னு சொன்னா நல்லா விளங்கிக் கொள்ளணும். பிளான் எப்படின்னு சொன்னா, ஒரு யூனிட்ல பார்ட் 2 கேள்வி 15 கேள்வி பார்ப்போம். அப்படின்னு சொன்னா 3 வருஷத்துல பாஸ் பேப்பரை பார்ப்போம். இப்ப 2000 யூனிட் 1 எடுத்த போனா நாங்க 2022, 2021, 2020. அதே மாதிரி யூனிட் 2, அதே மாதிரி யூனிட் 3 அப்படின்னு சொல்லி 12 யூனிட்டுக்கும் நாங்க செய்ய போறோம். அவ 3 கிளாஸ்ல அப்படின்னு 3 கிளாஸ்ல ஒரு யூனிட் முடியும். ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ்ல ஒரு பாஸ் பேப்பர் முடியும். அப்ப நாங்க இந்த மாசத்தை பொறுத்த வரையில உங்களுக்கு இன்னும் இந்த கிளாஸ் இல்லாம இன்னும் 8 கிளாஸ் எடுக்க வேண்டியது. அப்ப நிறைய டைம், அதாவது மார்னிங் டைம் கிளாஸ் போட வேண்டியது. சரியா? அதே மாதிரி நிறைய கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ண வேண்டியது. இந்த 10 கிளாஸ் தாண்டி எக்ஸ்ட்ரா கிளாஸஸும் போட்டதுக்கு ஐடியா பண்ணிக்குது. முதலாவது நாங்க எங்கட டார்கெட் முடிக்கணும் தானே. அதுக்கு பிறகு தானே அடுத்த பிளான் சம்பந்தமா யோசிக்கலாம். 10 கிளாஸ் இன்னும் எடுக்கல அப்படின்னு சொன்னா எப்படி நாங்க எக்ஸ்ட்ரா கிளாஸஸுக்கு யோசிக்கிறது? அதால கொஞ்சம் நாங்க மார்னிங் டைம் அரேஞ்ச் பண்ணி மார்னிங் டைம்லையும் நாங்க கிளாஸ் எடுக்கிறதுக்காக ரெடியாகவே இருக்கணும். நீங்க எல்லாத்தையும் இதெல்லாம் நோட் பண்ணிக்கொள்வோம். சரி, ரைட். இந்த ஐடியாவை நாங்க முன்னுக்கு சொல்லிட்டு இப்ப நாங்க கேள்விகளுக்குள்ள போவோம். இது 2021ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்விகள். சரி, ரைட். இப்ப நீங்க முதலாவது கேள்வி ஒரு ஆள் வாசிங்க. முதலாவது கேள்வியை ஒரு ஆள் வாசிங்க. ஓர் உற்பத்திக் காரணியாக நிலம் என்பதன் இரு பொருளியற் பண்புகளைக் குறிப்பிடுக. ஒரு உற்பத்தி காரணியாக நிலம் என்பதன் இரு பொருளியல் பண்புகளை குறிப்பிடட்டும். நிலத்தின் 2 பண்புகளை குறிப்பிடட்டும். சரியா? 4 மார்க்ஸுக்கு கேட்டுக்கிறான் 2 பண்புகளை. சரி, அப்ப கேள்வி எவ்வளவு ஈஸியானது அப்படின்றத விளங்கி கொள்ளணும். அப்ப உற்பத்தி காரணி அப்படின்றக்குள்ள நீங்க சொல்லுங்க பாப்போம். இப்ப செகண்ட் இயர் எக்ஸாம் நெருங்கி கொண்டு வாரீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தானே உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஈக்குது. அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். உற்பத்தி காரணிகளை சொல்லுங்க பாப்போம். என்னென்ன உற்பத்தி காரணிகள் வரும்? நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. வெரி குட். நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி, ஆண்மை. முயற்சி, ஆண்மை அப்படின்ற உற்பத்தி காரணிகள் 4 வகைப்படும் அப்படின்றத அது சம்பந்தமான விளக்கங்கள் எல்லாம் நாங்க பார்த்திருந்தோம். சரி, இப்ப இதுல கேட்கப்பட்ட கேள்வி என்ன? ஒரு உற்பத்தி காரணியாக நிலம் என்பதன் இரு பொருளியல் பண்புகளை குறிப்பிடட்டாம். அப்ப ஆன்சர் ஒரு ஆள் வாசிங்க. இதுல போட்டிக்கிறேன். கேள்வி ஒரு ஆள் வாசிக்கணும், ஆன்சர் ஒரு ஆள் வாசிக்கணும். குயிக். ஷிஃபா ரீட் பண்ணுங்க ஆன்சரை.
நிலத்தின் நிரம்பல் நிலையானதாகும். நிலத்திற்கு வழங்கப்படும் விலையின் ஓர் அதிகரிப்பு அதன் நிரம்பலில் அதிகரிப்பை ஏற்படுத்தாது. நிலத்திற்கான சமூகத்திற்கு உற்பத்தி செலவு ஏற்படாது. நிலம் இயற்கையின் ஒரு கொடையாகும். நிலம் வாடகை வருமானம் பெறும். இதுதான் என்னன்னு சொன்னால் இந்த நிலத்தின் பொருளியல் பண்பு. இப்ப இதுல ஒரு நோட் ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்குது பாருங்க. 2 பண்பு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா 4 பண்பு எழுதினாலும் பரவாயில்லை. சம்டைம் ஒரு பண்பு பிழையாகிச்சு அப்படின்னு சொன்னா அதை வெட்டிட்டு பேலன்ஸ் அவன் 2 தானே கேட்கிறான். 3 சரியாகின்னு சொன்னா உங்களுக்கு முழுமையான மார்க்ஸ் எனக்கு கிடைக்க பெறும். அதை நீங்க தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். அப்ப நிலத்தின் முதலாவது பண்பு பாருங்க, நிலத்தின் நிரம்பல் நிலையானது. நிரம்பல்ல எந்த ஒரு மாற்றத்தையுமே என்ன செய்ய இயலாது, ஏற்படுத்த இயலாது. அவங்க சொல்றது நிலத்திற்கு வழங்கப்படும் விலையின் ஒரு அதிகரிப்போ, நிலத்துக்கு வழங்கப்படுற விலை அப்படின்னு சொன்னா நிலத்துக்கு என்ன விலை வழங்கப்படும், அதுக்கு பேர் என்ன? நிலத்துக்காக கொடுக்கப்பட்ட கொடுப்பனம் என்ன? என்ன? வாடகை. வாடகை. வாடகை விளைஞ்ச சொல்றது. இந்த வாடகையில அதிகரிப்பு ஏற்பட்டாலோ, நிலத்துக்கு வழங்கப்பட்ட ஒரு வழங்கப்பட்ட விலையில அதிகரிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, அல்லது குறைவு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா நிரம்பல்ல ஒரு அதிகரிப்பு ஒன்று ஏற்படாது. நிரம்பல் எப்பவுமே எப்படி இருக்க போகுது? நிலத்தின் நிரம்பல் எப்பவுமே எப்படி இருக்க போகுது? எப்படி இருக்க போகுது? நிலையானதாக காணப்படும். சரியா? இது ஒரு நிலத்தின் பொருளியல் பண்பு. இரண்டாவது என்ன? நிலத்துக்காக சமூகத்திற்கு உற்பத்தி செலவு ஏற்படாது. நிலத்தை நாங்க நிலத்தை உற்பத்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. விளங்கிச்ச சொல்றது, நிலத்திற்காக ஒரு உற்பத்தி செலவு உண்டு இல்ல. விளங்கிச்ச சொல்றது. அப்ப நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். உற்பத்தி செலவு ஏற்படாது, கொஸ்ட் இல்ல. சரி, உற்பத்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நிலத்தை. அப்ப நிலத்திற்காக சமூகத்திற்கு உற்பத்தி செலவு ஏற்படாது. இது என்ன? நிலத்தின் ஒரு பொருளியல் பண்பு. நிலம் நிலம் அப்படின்றது இயற்கைன்ற ஒரு கொடை. அப்ப இயற்கையால கிடைக்கப்பட்ட ஒரு கொடைய நாங்க உற்பத்தி செய்ய இயலுமா? இல்ல. விளங்கிட்டவங்க சொல்றது. அப்ப நிலம் இயற்கையால இயற்கைன்ற ஒரு கொடை என்று சொல்ற அது ஒரு பண்பு, நிலத்தின் பண்பு. விளங்கினா? அப்ப இயற்கைன்ற ஒரு கொடை அப்படின்னு சொன்னா சமூகத்துக்கு செலவு ஏற்படும். அப்படி இயற்கையால கிடைக்கப்பட்ட ஒரு விடயம் இருந்துச்சுன்னு சொன்னா சமூகத்துக்கு செலவு ஏற்படுமா? செலவு ஏற்படாது. செலவு ஏற்படாது. அப்ப நல்லா நினைக்கணும். நிலத்தின் நிரம்பல் நிலையானது. நிலத்திற்கான சமூகத்திற்கு உற்பத்தி செலவு ஏற்படாது. நிலம் இயற்கை என்ற ஒரு கொடையாகும். சரியா? அதே மாதிரி நிலம் வாடகை வருமானத்தை பெறும். சரியா? இதுவும் என்ன? நிலத்தின் ஒரு பொருளியல் பண்பு. சரி, இது 2021ஆம் ஆண்டு யூனிட் 1ல முதலாவது பெரிய வினால முதலாவதாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சரி, இந்த கேள்வி கிளியரா விளங்கினா? இந்த கேள்வி கிளியரா விளங்கினா சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். அபி, கௌசான், பிரசன்னா, பவி, சஹ்னா, சிஃபா, திவாகர் எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. விளங்கின சார். விளங்கினது சார். அந்த அபி மட்டும்தான் என்ன செய்யறாங்க? சுத்த தமிழ்ல பேசுறாங்க. விளங்கி சொல்றது. அப்ப நல்லா அவங்களுக்கு தெளிவா விளங்கிக்குது. ஓதானே அபி? சரியா? விலங்கல் இல்லாட்டி நீங்க என்ன செய்யலும்? எத்தனை முறையும் திருப்பி திருப்பி கேட்க இயலும். ரைட். ரெண்டாவது கேள்விக்குள்ள வருவோம். ரெண்டாவது கேள்வி ஒரு வாசிங்க. சஹ்னா வாசிங்க. ஒரு புறநகர் பகுதியில் அழிவடையும் நிலையிலுள்ள பல உயிரினங்களின் வாழிடமாக கருதப்படும் 500 ரீட் பண்ணுங்க சார். 500ஓட நின்று அருமை, தெரிவு மற்றும் அமையச்செலவு என்பவற்றின் அடிப்படை அம்சங்களை இனங்கண்டு விளக்குக. ஆரம்பத்துல இந்த திருப்பி ஒருக்கா அந்த கேள்வி வாசிங்க.
டெஸ்ட்ல இருந்து ரீட் பண்ணுங்க. குயிக். ஒரு நகர் பகுதியில் அழிவடையும் நிலையிலுள்ள பல உயிரினங்களின் வாழிடமாக கருதப்படும் 500 ஏக்கர் நிலம் அதன் இயற்கைத்தன்மை குன்றாது பாதுகாக்கப்பட வேண்டுமென சுற்றாடல் அதிகார சபை கருதுகின்றது. நகர அபிவிருத்தி அதிகார சபை அந்நிலத்தின் ஒரு நகர்ப்புற வீட்டுத் தொகுதியொன்றை நிர்மாணிக்க திட்டமிட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் அருமை, தெரிவு மற்றும் அமையச்செலவு என்பவற்றின் அடிப்படை அம்சங்களை இனங்கண்டு விளக்குக. சரியா? அப்ப இப்படியான கேள்விகள் தான் இப்போ ரீசெண்டா பாஸ் பேப்பர்ல வந்து அல்லது முதல் பேப்பர்ஸ்லயும் இந்த பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வியை வச்சு நிறைய முதல் பேப்பர் கேள்விலையும் இப்படியான கேள்விகள் வந்து உங்ககிட்ட கேட்கப்படுது. ஒரு உதாரணத்தின் மூலமா விளைஞ்சா சொல்றது, ஒரு உதாரணங்களின் மூலமா ஒரு விஷயத்தை தந்துட்டு விளைஞ்சா சொல்றது அதை வந்து அருமை, தெரிவு, அமையச்செலவு, மாற்று பயன்பாடு இந்த இப்படியான விஷயத்தோட தொடர்பு படுத்தி எழுதுங்க, இப்படியான விஷயத்தோட தொடர்பு படுத்தி விளக்குங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட இப்படியான இந்த ரீசெண்டா இப்படியான கேள்வி வந்து கேட்கப்படுது. அப்போ முதலாவது விடயம் நீங்க விளங்கிக் கொள்ளணும் என்னன்னு சொன்னா, அருமைண்டா என்ன, தெரிவுண்டா என்ன, மாற்று பயன்பாடுண்டா என்ன, அமையச்செலவுண்டா என்ன, விளைஞ்சா சொல்றது இப்படியான இந்த பேசிக்கான விஷயத்த வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் விளங்கிக் கொள்ளணும். சரி, ரைட். இப்ப நாங்க ஆன்சருக்கு வருவோம். நீங்க வந்து யூனிட் 1ல இது சம்பந்தமா விரிவா படிச்சுவீங்க. ரெண்டாவதுக்கான ஆன்சர். ரைட். ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சரை வாசிங்க. நகர்ப்புற பகுதியில் அமைந்துள்ள 500 ஏக்கர் நிலப்பகுதி மாற்று பயன்பாடுகளுக்கான கேள்வியை கொண்டுள்ளது. சுற்றாடல் அதிகார சபை அதன் இயற்கை தன்மையை பாதுகாக்க விரும்புகின்றது. அத்துடன் நகர அபிவிருத்தி அதிகார சபை அதனை வீடமைப்புக்காக பயன்படுத்த விரும்புகிறது. எனவே அந்நிலப்பகுதி அருமைத்தன்மை வாய்ந்த வளமாகும். அருமைத்தன்மை காரணமாக நிலத்தின் மாற்று பயன்பாடுகள் மத்தியில் ஒரு தெரிவை மேற்கொள்ள வேண்டியது கட்டாயமாகும். ஒரே நேரத்தில் நிலத்தை 2 தேவைகளுக்காகவும் பயன்படுத்துவது சாத்தியமில்லை. ஆதலால் நிலத்தை அதன் இயற்கை தன்மையில் பாதுகாப்பதா அல்லது வீடமைப்பதற்கான இடமாக பயன்படுத்துவதா என்னும் பயன்பாடுகள் மத்தியில் தெரிவை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. தெரிவு என்பது ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக மற்றொன்றை இழப்பதாகும். அது தெரிவு செய்யப்பட்ட நடவடிக்கையின் அமையச்செலவாகும். நிலத்தை அதன் இயற்கை தன்மையுடன் பாதுகாப்பதன் அமையச்செலவு வீடமைப்பு திட்டத்திற்கான நிலமாக விட்டுக் கொடுக்கப்பட்ட அதன் பெறுமதியாகும். நிலத்தை வீடமைப்பு திட்டத்திற்கு பயன்படுத்துவதன் அமையச்செலவு இயற்கை வளமாக பேணுவதற்கான விட்டுக் கொடுக்கப்பட்ட நிலத்தின் பெறுமதியாகும். ரைட். இப்ப மொத்தமா வந்து உங்களுக்கு இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்குது என்னன்னு சொன்னால், எத்தனை புள்ளிக்கு கேட்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னா இந்த கேள்வி பாருங்க, இதுல போடப்பட்டிருக்குது 6 புள்ளி. 6 புள்ளிகளுக்கு வந்து உங்களுக்கு இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அப்ப அதுல 3 டொபிக். என்னென்ன டொபிக்? அருமை, தெரிவு, அமையச்செலவு. அப்ப இந்த 3 விடயமும் வந்து இந்த சம்பவத்தோட எப்படி தொடர்புபடுது சொல்லுது. மேல குறிப்பிடப்பட்ட இந்த சம்பவத்தோட எப்படி இந்த 3 விடயமும் வந்து தொடர்புபடுது அப்படின்றத வந்து நாங்க என்ன செய்யணும், விளக்கி எழுதணும். சொல்றது. ரைட். இப்ப முதலாவது வந்து அருமை விளைஞ்ச சொல்றது. ரெண்டாவது விடயம் என்னன்னு சொன்னா அதுல கேட்கப்பட்டது தெரிவு சம்பந்தமா விளக்கும். மூன்றாவது விடயம் என்னன்னு சொன்னா அமையச்செலவு. இது மூன்றும், அதாவது அருமை சம்பந்தமா நாங்க ஒரு விடயத்தை நாங்க விளக்கணும்னு சொன்னா எங்களுக்கு 2 புள்ளி கிடைச்சிடும். தெரிவு சம்பந்தமான அதோட தொடர்புடைய விடயத்தை வந்து நாங்க விளக்கணும்னு சொன்னா மெயினான விஷயத்தை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு 2 மார்க்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி அமைய செலவு தொடர்பான 2 விஷயத்தை பிடிச்சிட்டோம் அப்படின்னா 2 மார்க்ஸ் கிடைக்கும். டோட்டலா உங்களுக்கு 6 புள்ளிகள் கிடைக்கப்படும். டோட்டலா இதுல 6 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கப்படும் இந்த கேள்வி. சரி, இப்ப முதலாவது வாரம் முதலாவது என்ன கேள்வி அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளும்.
ஒரு நகர்பகுதியில வந்து அழிவடைகிற நிலையில் உள்ள பல உயிரினங்களோட வாழிடமாக கருதப்படுற அழிவடைகிற நிலையில் உள்ள பல உயிரினங்களோட வாழிடமாக கருதப்படுற 500 ஏக்கர் நிலம் அதன் இயற்கை தன்மை குன்றாது பாதுகாக்கப்பட வேண்டும் என சுற்றாடல் அதிகார சபை கருதுகின்றதாம். இது ஒரு அந்த சுற்றாடல் அதிகார சபை அவங்க நினைக்கிற ஒரு விஷயம், அவங்க முன்மொழிகிற ஒரு விஷயம். அவங்க இப்படி ஒரு விஷயத்த வந்து இப்படி செஞ்சா நல்லம் அப்படின்ற மாதிரி ஒரு அபிப்பிராயம் அவங்களோட. அதே மாதிரி நகர அபிவிருத்தி அதிகார சபை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, அந்த நிலத்தின் ஒரு வீட்டு தொகுதி ஒன்றை வந்து தீர்மானிக்கிற வந்து திட்டமிட்டு அப்படின்னா என்ன செய்யணும், காடுகளை அழிச்சு அதுக்கான நிலப்பகுதிகளை செட் பண்ணி வீட்டு தொகுதிகளை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா தீர்மானிக்கும். சரியா? இப்படி வந்து 2 அதிகார சபைகளும் எப்படி என்னென்ன சபை, சுற்றாடல் அதிகார சபை, அதே மாதிரி நகர அபிவிருத்தி அதிகார சபை, இந்த 2 அதிகார சபையும் வந்து 2 விருப்பங்களுக்கு மத்தியில ஈக்கிறாங்க. அவங்களுக்கு 2 தெரிவுகள் ஈக்குது இல்லைங்களா? சாரி, 2 விருப்பங்கள் ஈக்குது. மாற்று பயன்பாடுகள் 2 காணப்படுது. அந்த மாற்று பயன்பாடுகள் 2க்கு மத்தியில ஒரு தெரிவு ஒன்றை நாங்க மேற்கொள்ள வேண்டியது நாங்க நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒன்றைதான் செய்யலாம். இப்ப நாங்க உதாரணமா நகர அபிவிருத்தி சபையின் கருத்துப்படி, நகர அபிவிருத்தி அதிகார சபையின் கருத்துப்படி அந்த நிலத்துல ஒரு நகர்ப்புற வீட்டு தொகுதி ஒன்று நிர்மாணிக்கும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு என்ன செய்யலாது, அதன் இயற்கை தன்மையை பாதுகாக்க இயலாது. அந்த இயற்கை தன்மை என்ன செய்யலாது, பாதுகாக்க இயலாது. அப்படி இயற்கை தன்மையை பாதுகாத்தோம் அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாது, பாதுகாக்க போறோம் அப்படின்னு சொன்னா சரி வீட்டு தொகுதி ஒன்று அமைக்க இயலாது. ஏதாச்சும் ஒன்றைதான் செய்யலாம். 2 விஷயத்தையும் என்ன செய்யலாது, தெளிவாக எடுத்துக் கொள்ள இயலாது. ஏதாச்சும் இந்த 2 மாற்று பயன்பாடுல ஏதாச்சும் ஒரு தெரிவு ஒன்றை மேற்கொள்ள வேண்டியது. சரியா? இப்ப இதுல தான் அருமை எப்படி தொடர்புபடுது, தெரிவு எப்படி தொடர்புபடுது, அமைய செலவு எப்படி தொடர்புபடுது அப்படின்றத நாங்க விளக்க போறோம். ரைட். இப்ப முதலாவது விஷயத்துக்கு வாரம். இப்ப பாருங்க, நகர்பகுதியில் அமைந்துள்ள 500 ஏக்கர் நிலப்பகுதி மாற்று பயன்பாடுகளுக்கான கேள்வியை கொண்டுள்ளது. மாற்று பயன்பாடுகளுக்கான இந்த நகர்பகுதியில் அமைந்துள்ள 500 ஏக்கர் நிலப்பகுதி அப்படின்றது வந்து 2 பயன்பாடுகள், அந்த மாற்று பயன்பாடுகளை கொண்டிருக்கு. என்னென்ன பயன்பாடு, அந்த 2 பயன்பாடையும் சொல்லுங்க பாவம். முதலாவது பயன்பாடையும் 2வது பயன்பாடையும் சொல்லுங்க பாவம். என்னென்ன பயன்பாடுகிறதுல நல்லா அந்த விஷயத்த உள்வாங்கி கொண்டவங்க சொல்லுவீங்க. என்னென்ன பயன்பாடு, மாற்று பயன்பாடுகள்னு சொன்னா என்னென்ன பயன்பாடு அதுல காணப்படுது? இயற்கை தன்மை குன்றாது பாதுகாக்கப்படியதும், அடுத்தது நகர்ப்புற வீட்டு தொகுதி என்ற நிர்மாணம் செய்தல். நிர்மாணிக்கிறது. இப்படியாக 2 மாற்று பயன்பாடுகளுக்கான கேள்வியை கொண்டிருக்குது. எது கொண்டிருக்குது? இந்த 500 ஏக்கர் நிலப்பகுதி. அப்ப உதாரணமா அந்த மாற்று பயன்பாடுகளுக்கான கேள்வியை கொண்டுள்ள அந்த ஏக்கர் நிலப்பகுதியில சுற்றாடல் அதிகார சபை அதன் இயற்கை தன்மையை குன்றாது பாதுகாக்க விரும்புகிறது. அதன் நகர அபிவிருத்தி அதிகார சபை வந்து அதனை வீடமைப்புக்காக பயன்பட விரும்புகின்றது. எனவே நல்லா விளங்கிக்கொள்ளும், இந்த நிலப்பகுதி வந்து அருமைத்தன்மை வாய்ந்தது. அதாவது என்ன அருமைத்தன்மை வாய்ந்ததுன்னு சொன்னா என்ன, 2 மாற்று பயன்பாடையும் 2 அதாவது என்னது அருமையான வளங்களை கொண்டு எல்லா விருப்பத்தையும் என்ன செய்யறது அப்படின்னு சொன்னால் பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலைமை வந்து காணப்படுது. 2 உதாரணமா வீட்டு தொகுதியையும் அமைச்சு அந்த இயற்கை தன்மையும் குன்றாம அதாவது பாதிக்கப்படாம அந்த இயற்கை தன்மையும் பாதுகாக்க இயலுமா? 2யுமே செய்ய இயலுமா ஒரே டைம்ல? இயலுமா இல்லதா? வீட்டு தொகையை அமைச்சா அந்த இயற்கை தன்மை பாதிக்கப்பட்டு அதே மாதிரி இயற்கை தன்மை பாதிக்கப்படாம ஈக்கணும் அப்படின்னு சொன்னா வீட்டு தொகுதியை அமைக்க இயலாது. அப்போ ஒன்றை செஞ்சா இன்னொன்றை விட்டு கொடுக்கணும். விளங்கிட்ட சொல்றது? அப்ப 2 விடயத்தையும், இந்த 2 மாற்று பயன்பாடுகளையும் 2 பயன்பாடுகளையும் ஒரே விடயத்தை ஒரு வளத்தை கொண்டு பயன்படுத்த இயலாது. விளங்கிட்டா? அப்ப மாற்று பயன்பாடுகள் காணப்படுது. அந்த மாற்று பயன்பாடுகளை வச்சு அந்த 2 பயன்பாடையும் அங்கனுக்கு ஈடு செய்ய இயலாது. இப்படியான விடயத்தை தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்ன வளத்துல அருமைத்தன்மை காணப்படுது. விளங்கி நான் சொல்றது? அருமைத்தன்மை காணப்படுது.
எல்லா விருப்பங்களையும் என்ன செய்யலாது, அருமையான வளங்களை கொண்டு பூர்த்தி செய்ய முடியாது. என்ன சொல்றது, இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் சொன்னால் அருமைத்தன்மை அப்படின்னு சொல்றோம். அருமைத்தன்மை அப்படின்னு சொல்றோம். அப்ப அருமைத்தன்மை அப்படின்னு சொன்னா என்னன்னு விளங்கிட்டா? இது விளங்கிட்டா? இந்த முதலாவது பாயிண்ட்ஸ் விளங்கினா? ஓ சார். பௌசன், பிரசன்னா, சஹ்னா, திவாகர் கிளியரா விளங்கிட்டா இந்த விஷயம்? சார். ரைட். இப்ப ரெண்டாவது விஷயத்துக்குள்ள வா. ரெண்டாவது விஷயம் என்ன தெரியும். இப்ப நல்ல விளங்கிக் கொள்ளணும் மாற்று பயன்பாடு. சரியா? அருமையான வளங்களை கொண்டு எல்லா விருப்பங்களையும் பூர்த்தி செய்ய முடியாத நிலையத்தை நாங்க அருமைத்தன்மை அப்படின்னு சொல்றோம். அப்ப இப்படியான அருமைத்தன்மை காரணமாக நிலத்தின் மாற்று பயன்பாடுகள் மத்தியில ஒரு தெரிவு ஒன்று மேற்கொள்ளும் அப்படின்னு சொன்னா என்ன விஷயம்? முதலாவது ஒன்னும் பெஸ்ட்டுக்கு இந்த இயற்கை தன்மையை அழிவடையாம இயற்கை தன்மையோட காணப்பட்ட அந்த இதை பாதுகாக்கணும், இயற்கை தன்மையை பாதுகாக்கணும். அல்லது என்ன செய்யணும், அந்த இயற்கை அந்த காடுகளை அழிச்சு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த வீட்டு தொகுதி ஒன்றை நிர்மாணிக்கணும். ரெண்டுல ஏதாச்சும் ஒன்றை தெரிவு செய்யணும். விளைஞ்ச சொல்றது அப்படி சம்டைம் இப்ப நாங்க இயற்கை தன்மையோட தான் நீக்கணும், அந்த வளம் அழியப்படாது அப்படின்ற மாதிரி அந்த காடு அழியப்படாது அப்படின்ற மாதிரி அந்த இயற்கை தன்மையை பாதுகாக்க விரும்பிச்சு அப்படின்னு சொல்லி அந்த முடிவை எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாது, வீடமைப்பு திட்டத்தை செய்ய இயலாது. அப்படி வீடமைப்பு திட்டத்தை செய்ய போகுது அப்படின்னு ஒரு முடிவு ஒண்ணு எடுத்தாங்க சொன்னா இயற்கை தன்மையை பாதுகாக்க இயலாது. விளைஞ்ச அவங்க சொல்றது அப்ப ஏதாச்சும் ஒரு தெரிவை மேற்கொள்ள வேண்டியது ஒரு கட்டாயம் ஆகும். அப்ப ஒரே நேரத்துல நிலத்தை கொண்டு ரெண்டு தேவைகளுக்காகவும் பயன்படுத்துவது சாத்தியம் இல்லை. ரெண்டு தேவையும் ஒரே டைம்ல செய்ய இயலாது. அதனால நிலத்தை அதன் இயற்கை தன்மையில பாதுகாப்பதா அல்லது வீடமைப்புக்கான இடமாக பயன்படுத்துவதா எனும் இரண்டு பயன்பாடுகள மத்தியில ஏதாச்சும் ஒரு தெரிவு ஒன்றை மேற்கொள்ள வேண்டியது. இதுதான் தெரிவு இந்த சம்பவத்தோட தொடர்பு பண்ற விதம். சரியோ? ரைட். அப்ப விளங்கினா இந்த ரெண்டாவது விடயம் விளங்கினா, ரெண்டாவது பாயிண்ட்ஸ் விளங்கினா? ஓ சார். ரைட். அடுத்த மூணாவது பாயிண்ட்ஸுக்கு வரணும். என்னன்னா அமைய செலவு எப்படி தொடர்புபடுது இந்த சம்பந்தம். அப்ப தெரிவு என்பது என்னது? நாங்க ஆரம்பத்திலே யூனிட் 1ல பார்த்திருந்தோம். தெரியும்னா என்ன? ஒன்றை பெற்றுக்கொள்றதுக்காக மற்றொன்றை இழுக்கிறது. விளைஞ்சா ஒரு தெரிவு ஒன்றை செய்யறோம் அப்படின்னு சொன்னா ரெண்டு பயன்பாடுகள் காணப்படுது. என்னது? அந்த நிலத்தை இயற்கை தன்மையுடன் பாதுகாக்கிறது, வீடமைப்பு திட்டம் ஒன்றை செய்யறது. இப்படி ரெண்டு பயன்பாடுகள் காணப்படுது. இந்த ரெண்டு பயன்பாடுகளுக்கு மத்தியில ஒரு தெரிவு ஒன்றை மேற்கொள்ள வேண்டியது. அப்ப நாங்க உதாரணமா இந்த இயற்கையை பாதுகாத்தோம் அப்படின்னு சொன்னா வீடமைப்பு திட்டத்தை செய்ய இயலாது. வீடமைப்பு திட்டத்தை செஞ்சோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு என்ன செய்யலாது? இயற்கை தன்மையை பாதுகாக்க இயலாது. விளைஞ்ச சொல்றது அப்ப தெரிவுன்னு சொன்னா என்ன? ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக மற்றொன்றை இழப்பது. அப்ப அது தெரிவு செய்ய வேண்டிய நடவடிக்கை இந்த அமைய செலவு. விளைஞ்ச சொல்றது அப்ப ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக இழக்கப்பட்ட அடுத்த மிக சிறந்த தெரிவை தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா அமைய செலவு அப்படின்னு சொல்லுவோம். விளைஞ்ச சொல்றது அப்ப நிலத்தை அதன் இயற்கைத்தன்மையுடன் பாதுகாப்பதன் அமைய செலவு என்ன? வீடமைப்பு திட்டத்துக்காக நிலமாக விட்டுக் கொடுக்கப்பட்ட அதன் பெருமதி. அதே மாதிரி நிலத்தை நாங்க செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, அதாவது நிலத்துல வீடமைப்பு திட்டத்துக்கு பயன்படுத்த போறோம் அப்படின்னு சொன்னா அதன் அமைய செலவு என்ன? இயற்கை வளமாக பேணுவதற்காக விட்டுக் கொடுக்கப்பட்ட நிலத்தின பெருமதி. விளைஞ்ச அவங்க சொல்றது இதுதான் என்னன்னு சொன்னால் இந்த அமைய செலவு தொடர்புன்ற விடயம். அடுத்த நிகழ்த்தது என்னது? உதாரணமா இயற்கை தன்மையை பாதுகாக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு ஒன்று எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்காக விட்டுக் கொடுக்கப்பட்ட அடுத்த மிகச்சிறந்த தெரிவு வீடமைப்பு திட்டத்தை செய்யறதுக்கான அதுன்ற பெருமதி, அந்த நிலத்தின் பெருமதி. அது அதுல அங்கனைக்கு அமைய செலவு. அதே மாதிரி வீடமைப்பு திட்டத்துக்காக நாங்க அந்த நிலத்தை பயன்படுத்த போறோம் அப்படின்னு சொன்னா அதுன்ற அமைய செலவு என்ன? இயற்கை தன்மையை பாதுகாக்கிறதுக்காக அதுன்ற பெருமதி, அந்த நிலத்தின் பெருமதி. இதுதான் அமைய செலவு அப்படின்னு சொல்றோம்.
விளங்கிட்ட சொல்றது. அப்ப இந்த பாயிண்ட்ஸ் விளங்கினா மூணாவது பாயிண்ட்ஸ் கிளியரா விளங்கிட்டா? ஆம் சார். பிரசன்னா, பவி, திவாகர், கிளியரா விளங்கினா? ரைட், சரியா? இதுதான் இதுல உள்ள விடயம். சரி, இப்படி நீங்க இந்த 3 பாயிண்ட்ஸையும் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் பொருளியல் நடைமுறையில இப்படியே தான் கொடுக்கணும் என்ற அவசியமும் இல்லை. இந்த விடயம் அதாவது மெயினா எனது இந்த தெரிவுண்டா என்ன அப்படின்றத அவங்களுக்கு விளங்குற மாதிரி பொருளியல் மொழி நடையில கொடுத்தா அவங்க அப்ப தெரிவு எப்படி அமைய செலவை உருவாக்குது. அப்ப அமைய செலவு எப்படி அந்த 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 சம்பவத்தோட தொடர்பு படுத்தி எழுதணும். அப்ப வேற ஒரு சம்பவம் தந்தாங்கன்னு சொன்னா அந்த சம்பவத்தோட தொடர்பு படுத்தி எழுதணும். சரி, இதை நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட், அடுத்தது 3வது கேள்வியா வாசிங்க. சிவா, 3வது கேள்வி வாசிங்க. யாரு கேள்வி வாசிக்கிறது? சிவா தானே? இயல்தகவு வலையானது எதிர்க்கணிய சரிவுடையதாகவும் வெளிப்புறமாக குவிவடைந்தும் இருப்பது ஏன்? இப்ப என்ன கேள்வி கேட்கிறான்? உற்பத்தி இயல்தகவு வலையானது பிபிசி வலையை எதிர்க்கணிய சரிவுடையதாகவும் வெளிப்புறமாக குவிவடைந்திருப்பது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். சரி, 3வது. ரைட், ரைட், 3வது ஆன்சர் வாசிங்க. சஹ்னா. உற்பத்தி இயல்தகவு வலையின் எதிர்க்கணிய சாய்வு உற்பத்தியின் அமையச் செலவை பிரதிபலிக்கின்றது. ஒரு பொருளின் மேலதிக அலகுகளை பெறுவதற்கு மற்றைய பொருளின் சில அலகுகளை விட்டுக் கொடுக்க வேண்டியது கட்டாயமாகும். உற்பத்தி அதிகரிக்கும் போது அதிகரித்து செல்லும் அமையச்செலவு காரணமாக அது வெளிப்புறமாக குவிவடைந்துள்ளது. ஒரு பொருளின் உற்பத்தியை சம அலகுகளால் அதிகரிக்கும் போது இழக்க வேண்டியுள்ள மற்றைய பொருளின் தொகை அமையச்செலவு படிப்படியாக அதிகரிக்கும். அமையச்செலவு அதிகரிப்பதற்கான 3 காரணங்கள் உண்டு. வளங்களின் ஓரினத்தன்மை வாய்ந்தவை அன்று. பல்வகைப் பொருள்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்கள் வேறுபட்டவையாகும். ஒரு குறித்த பொருளை அல்லது சேவையை உற்பத்தி செய்ய மிகப் பொருத்தமான ஒரு வளம் மற்றுமொரு பொருளை அல்லது சேவையை உற்பத்தி செய்ய பொருத்தமற்றதாக இருக்கலாம். ரைட், இப்ப என்ன கேள்வி? 3வது கேள்வி என்ன கேள்வி கேட்கிறான்? நல்ல வினைக் கொள்வோம். உற்பத்தி இயல்தகவு வலை எதிர்க்கணிய சரிவுடையதாக இருக்கிறதுக்கான மிக பிரதானமான விடயம் என்ன சொன்னா அதுதான் அமைய செலவு. எதிர்க்கணிய சரிவுடையதாக இருக்கிறதுக்கான மிக பிரதானமான காரணம் என்ன? அமைய செலவு. கலைஞர் சொல்றது. அப்ப அமைய செலவு காரணமாகத்தான் எதிர்க்கணிய சரிவுடையதாக இருக்கு. சரி, அப்ப அடுத்ததாக ஒரு வேர்டுன்னு சொல்றேன் நான் நினைக்கிறேன், வெளிப்புறமாக குவிவடைந்துகிறது என்ன? இப்ப 2 காரணத்தை குறிப்பிட்டு, அதாவது உற்பத்தி இயல்தகவு வலையொன்று சொல்லிட்டு கலைஞர் சொல்றது. அப்ப இப்படியான வெளிப்புறமாக குவிவடைந்துகிறது. அப்ப இப்படியான ஒரு உற்பத்தி சாத்திய வலை விளைஞ்ச சொல்றது. அப்ப இப்படியான உற்பத்தி சாத்திய வலையொன்று ஈக்கிறதுக்கான காரணம் என்ன? அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி தான் கேட்கிறேன். அது முதலாவது கூறப்பட்டது என்ன? எதிர்க்கணிய சரிவுடைய. அப்ப எதிர்க்கணிய சரிவுடையதுன்னு சொன்னாலே என்னது? அமைய செலவை தான் குறிப்பிட போகுது. குறிப்பிட்ட அங்கே கூடுறோம். விளைஞ்ச சொல்றது. அதே மாதிரி வெளிப்புறமாக குவிவடைகிறதுக்கான காரணம் மிக பிரதானமான ஒரு விடயம். அப்ப நாங்க ஆன்சருக்குள்ள வாரம் என்னன்னு சொன்னோம்னா, உற்பத்தி இயல்தகவு வலையின் எதிர்க்கணிய சாய்வு என்னத்தை குறிப்பிடுது? உற்பத்தியின் அமைய செலவை பிரதிபலிக்கிறது. மேல குறிப்பிட்ட விஷயம்.
சரியா? அமைய செலவை தான் என்ன செய்யுது குறிப்பிடுது. அப்ப ஒரு பொருள்ல மேலதிகமாக அளவு பெற்றதுக்கு மற்றைய பொருள்ல சில அலகுகளை வந்து விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு இருக்குது. அப்ப அதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா அமைய செலவு. அமைய செலவு விளைஞ்சா விளைஞ்ச சொல்றது. இப்ப உதாரணமா நாங்க எடுத்துக்கொள்வோம். இப்படி ஒரு ஓடொண்டி, சரியா? இந்த பிபிசி உற்பத்தி சாத்திய வலை ஒண்ணு இருக்குது. இப்ப பாருங்க, இதுல உற்பத்தியை அதிகரிக்க போறோம் அப்படின்னு சொன்னா இப்ப எக்ஸ் பொருள் ஒய் பொருள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம். இதுல 0. இப்ப எக்ஸ் பொருள்ல உற்பத்தியை அதிகரிக்க போறோம் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா ஒய் பொருள்ல உற்பத்தியை நாங்க என்ன செய்ய வேண்டியது? என்ன செய்ய வேண்டியது? குறைக்க வேண்டியது. குறைக்க வேண்டியது. குறைக்க வேண்டியது. அதே எக்ஸ் பொருள், அதாவது என்னது ஒய் பொருள் உற்பத்திய நாங்க அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னா எக்ஸ் பொருள் உற்பத்தியை நாங்க என்ன செய்ய வேண்டியது? என்ன செய்ய வேண்டியது? குறைக்க வேண்டியது. குறைக்க வேண்டியது. அப்ப என்ன கேஸ் அப்படின்னு சொன்னா இதைத்தான் நாங்க சொல்றது. ஒரு பொருளோட உற்பத்தியை நாங்க அதிகரிக்க போறோம் அப்படின்னு சொன்னா இன்னொரு பொருளோட உற்பத்தியை நாங்க குறைக்கணும். குறைக்க வேண்டிய ஒரு கட்டாயப்பாட்டில் இருக்கிறோம். சரியா? இன்னொரு உற்பத்தியை வந்து குறைக்கும். அப்ப ஒரு பொருளை உற்பத்தியை அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னா மற்ற பொருளோட உற்பத்தியில வந்து ஒரு விட்டு கொடுக்கணும், செய்யணும். செஞ்சாதான் ஒரு பொருளோட உற்பத்தியை வந்து அதிகரிக்க இயலும். அப்ப இதைத்தான் அமைய செலவு அப்படின்னு சொல்றான். இதைத்தான் அவன் ஆரம்பத்திலே ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னான். என்ன பாயிண்ட்? என்ன சொல்றான்? என்ன பாயிண்ட் சொல்றான்? எதிர்க்கணிய சரிவுடையது. அப்ப எதை நாங்க பெஸ்ட்டுக்கு விளக்கணும்? அமைய செலவு சம்பந்தமா விளக்கணும். விளங்கிட்ட சொல்றது? ரைட். இப்ப நாங்க வாரம் அடுத்த பாயிண்ட்ஸுக்கு வாரம். இதுக்கு ஒரு புள்ளி ஒண்ணு தந்துருவான். இதுக்கு ஒரு புள்ளி ஒன்னும் தந்துருவான். இதை சொல்லிடுறான். ரைட். அடுத்ததாக நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த அதிகரித்து செல்ற அமைய செலவுன்ற டாபிக்கு வரும். சரியா? அதிகரித்து செல்ற அமைய செலவு ஏன் எனக்கு தொடர்புபடுது அப்படின்னு சொன்னா இப்படி வெளிப்புறமாக குவிவடைங்கி ஈக்கிறதுக்கான மிக பிரதானமான காரணம் என்ன? காரணம் என்ன? அதிகரிக்கிற அமைய செலவு. அப்ப உட்புறமாக குவிவடையுது அப்படின்னு சொன்னா அதுக்கான மிக பிரதானமான காரணம் என்ன? குறைந்து செல்லும் அமைச்சர். குறைந்து செல்ற அமைய செலவு. அப்படின்னு சொன்னா அப்ப அமைய செலவுல உங்களுக்கு தெரியும் என்ன எத்தனை வகைகள் காணப்படுது? எத்தனை வகைகள் காணப்படுது? 3 வகை. 3 வகைகள் காணப்படுது. அதிகரித்து செல்லும் அமைய செலவு, குறைந்து செல்லும் அமைய செலவு. இப்படி இவ்வாறு வந்து உட்புறமாக குவிவடைந்திருக்கும். அடுத்தது என்ன? நேர்கோட்டுல வாரது நிலையான அமைச்சர். நிலையான அமைய செலவு அல்லது மாறா அமைய செலவு அப்படின்னு சொல்றது. இப்படியாக இந்த அமைய செலவை நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் 3 வகைகளாக வகைப்படுத்தும். சரியா? அப்ப இதுல என்ன சொல்றான்டா எதிர்க்கணி, அதாவது என்னது வெளிப்புறமாக குவிவடைங்கிறது. அப்ப வெளிப்புறமாக குவிவடைந்திருக்கிறது என்னன்னு சொன்னா மிக பிரதானமான காரணம் அதுக்கு அதிகரித்து செல்லும் அமைய செலவு. விளைஞ்ச சொல்றது. அப்ப உற்பத்தி அதிகரிக்கிற டைம்ல அதிகரித்து செல்லும் அமைய செலவுன்னா நீங்க என்னத்த சொல்றீங்க? அப்படின்னா என்ன அப்படின்னு விளங்காதவங்களும் ஈக்கிறீங்க. அப்படின்னு சொன்னா என்ன விஷயம் என்று சொன்னால் அதிகரித்து செல்லும் அமைய செலவு அப்படின்னு சொன்னால் நல்லா விளங்கிக் கொள்ளணும். இப்ப பொருள் உற்பத்தியை நாங்க அதிகரிக்கிற டைம்ல ஒரு பொருள் இப்ப எக்ஸ் பொருள் ஒய் பொருள்னு நாங்க எடுத்துக்கொள்வோமே. ஒய் பொருள்னு நாங்க எடுத்துக்கொள்வோமே. இப்ப எக்ஸ் ஒரு பொருள் உற்பத்தியை வந்து சம அளவால நாங்க என்ன செய்யறோம்? அதிகரிக்கிறோம். இப்ப 20 10ல இருந்து 20ஆக அதிகரிக்கிறோம். 20ல இருந்து 30ஆக அதிகரிக்கிறோம். 30ல இருந்து 40ஆக அதிகரிக்கிறோம். 40ல இருந்து 50ஆக அதிகரிக்கிறோம். இப்படி சம அலகுகளாக அதிகரிச்சுட்டு வர டைம்ல மற்றைய பொருள்ல வந்து இழக்க வேண்டியிருக்குது தானே. விலங்கின சொல்றது. இப்ப உதாரணமா 10 எக்ஸ் பொருள்ல 10 உற்பத்தி செய்யற டைம்ல ஒய் பொருள்ல 50 உற்பத்தி செய்ய. அதே மாதிரி எக்ஸ் பொருள்ல 20 உற்பத்தி செய்யற டைம்ல ஒய் பொருள்ல வந்து என்ன 35. அதே மாதிரி எக்ஸ் பொருள்ல எக்ஸ் பொருள்ல உற்பத்தியை 30 ஆக்குற டைம்ல அதன் ஒய் பொருள்ல உற்பத்தியை வந்து என்ன செய்யணும்? 20 ஆகுது. சாரி 15 ஆகுது.
அப்ப இதுல பாருங்க, ஆரம்பத்துல இழக்கப்பட்ட அளவு எத்தனை? ஆரம்பத்துல இழக்கப்பட்ட அளவு எத்தனை? ஆரம்பத்துல இழக்கப்பட்ட அளவு எத்தனை? 50ல இருந்து 35 ஆகினா எவ்வளவு இழக்கப்படுது? 15. 15. அப்ப ரெண்டாவது கட்டம் 20ல இருந்து 30 ஆகிச்சுன்னு சொன்னா, அப்ப பைப்பொருள்ல எவ்வளவு? 35ல இருந்து 15 ஆகிச்சுன்னு சொன்னா எவ்வளவு இழக்கப்படுது? 20. 20. அப்ப இழக்கப்படுற அளவு என்ன நடக்குது? இழக்கப்படுற அளவு என்ன நடக்குது? அதிகரிக்குது. அதிகரிக்குது. இழக்கப்பட்ட அளவு என்ன நடக்குது? அதிகரிக்குது. அதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம் தங்கங்கள்? என்ன சொல்லுவோம்? அதிகரித்து செல்லும் அமைச்சலும். அதிகரித்து செல்லும் அமைய செலவு. விளைஞ்சா சொல்றது. அப்ப நல்லா விளைவுகளும் இதைத்தான் நாங்க என்ன சொல்றது? அதிகரிச்சு, அதாவது ஒரு பொருள் உற்பத்தியை சம அளகால அதிகரிச்சோம் அப்படின்னு சொன்னா, மற்றைய பொருள்ல விட்டு கொடுக்கப்படுற அளவு அதிகரிக்குது. அதிகரிக்குது. விளைஞ்ச சொல்றது. அதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அதிகரித்து செல்லும் அமைய செலவு. அப்படி அதிகரித்து செல்லும் அமைய செலவு வந்தா தான் பொருள் அந்த 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 அது அதுல வலை பிபிசி வலை எப்படி இருக்குன்னு சொன்னா, எப்படி இருக்கும்? வெளிப்புறமாக குவிவடைந்து. விளைஞ்ச சொல்றது. வெளிப்புறமாக குவிவடைந்து. அப்போ ஒரு பொருளின உற்பத்தியை சமளவான அதிகரிக்கிற டைம்ல இழக்க வேண்டிய மற்றைய பொருளின தொகை வந்து படிப்படியாக அதிகரிக்கிறது தான் நாங்க என்ன சொல்றோம்? அதிகரித்து செல்லும் அமைய செலவு அப்படின்னு சொல்றோம். அதன் விளக்கத்தை கொடுத்துட்டு இப்ப இதுக்கான காரணத்தை தானே கேட்கிறான். அப்ப என்ன கேள்வியை கேட்கிறான்? பிரதானமாக நாங்க அந்த விஷயத்தை குறிப்பிடணும். வெளிப்புறமாக குவிவடைந்தும் இருப்பது ஏன்? ஏன்டா என்ன? அதுக்கான காரணம். காரணத்தை தான் கேட்கிறான். அப்ப ஏண்ட கேள்வி வந்துச்சுன்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்? அதிகரித்து செல்லும் அமைய செலவுக்கான காரணத்தை குறிப்பிடணும். அப்ப அதிகரித்து செல்லும் அமைய செலவுக்கான காரணங்கள் வந்துதான் இந்த 3 காரணங்கள் இது. முதலாவது வளங்கள் ஓரினத்தன்மை வாய்ந்தவை இல்லாம இருக்கிறது. அதே மாதிரி பல்வகை பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்கள் வேறுபட்டவையாக இருக்கிறது. அடுத்த விஷயம் என்ன சொன்னால், ஒரு குறித்த பொருள் அல்லது சேவையை உற்பத்தி செய்ய மிக பொருத்தமான ஒரு வளம் மற்றொரு பொருள் அல்லது சேவையை உற்பத்தி செய்ய பொருத்தமற்றதாக இருக்கிறது. பொருத்தமற்றதாக காணப்பட்டது. விளைஞ்சா இப்ப உதாரணமா நாங்க இதுக்கான விளக்கத்தை நாங்க கூற போனா என்ன சொல்றது? இப்ப போன் உற்பத்தியையும் டிவி உற்பத்தியையும் நாங்க வச்சுக்கொள்வோமே. டச் அப்படின்ற ஒரு டிஸ்பிளே, டச் பண்ற டிஸ்பிளே விளைஞ்சா அது வந்து போனுக்கும் கட்டாயமா தேவை. சரி, அப்படி நாங்க எடுத்துக்கொள்ள தேவையில்ல. இன்னொன்று சிம்பிளா நாங்க எடுத்துக்கொள்ள போனா எப்படி சொல்றது? இப்ப பேனைக்கு பயன்படுத்துற மை, அதே மாதிரி மைய நாங்க எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா அந்த மைய வச்சு இதை நாங்க ஒரு உற்பத்திக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா அந்த மைய வச்சு பேனையை வந்து உற்பத்தி செய்யலும். அந்த மைய வச்சு ஒரு கம்ப்யூட்டரை நாங்க உற்பத்தி செய்யலுமா? இயலாது. ஒரு சார்ஜரை உற்பத்தி செய்யலுமா? இயலாது. இதைத்தான் சொல்றது. ஒரு ஒரு உற்பத்திக்கு ஒரு பொருளை அல்லது சேவையை உற்பத்தி செய்ய மிக பொருத்தமான ஒரு வளம் இன்னும் ஒரு உற்பத்தி சேவையை உற்பத்தி செய்யறதுக்கு பொருத்தமற்றதாக இருக்கிறது. அப்ப இப்படியான காரணங்களால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அதிகரித்து செல்லும் அமைய செலவு வந்து தோன்றும். அப்ப அதிகரித்து அமைய செலவு தோன்றுவதற்கான காரணம் என்ன? வளங்கள் வந்து ஓரினத்தன்மை வாய்ந்தவை அன்று பல்வகை பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்கள் வேறுபட்டவையாக இருக்கிறது. ஒரு குறித்த பொருள் அல்லது சேவையை உற்பத்தி செய்ய பொருத்தமான ஒரு வளம் மற்றொரு பொருள் அல்லது சேவையை உற்பத்தி செய்ய பொருத்தமற்றதாக இருக்கிறது. இது மூன்றும் தான் என்னன்னா அதிகரித்து செல்லும் அமைய செலவை ஏற்படுத்துகிறாங்க. ரைட், இது கிளியரா விளங்கினா? மூன்றாவது கேள்வி கிளியரா விளங்கிட்டா? ஓம் சார் விளங்கிட்டு. அப்பா, சஹனா, பிரசன்னா, ஓ திவாகர். சார். ஓ சார். ரைட், அடுத்த கேள்விக்குள்ள போவோம். 4வது கேள்வி வாசிங்க.
சிஃபா. கலப்பு பொருளாதார முறைமையினை வரைவிலக்கணப்படுத்துக. அடுத்த கேள்வியும் வாசிங்க. இலங்கை ஒரு கலப்பு பொருளாதாரமாகும் என்ற கருத்திற்கு ஆதரவாக அமையும் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு 4 உதாரணங்களை தருக. ஆன்சருக்குள்ள வருவோம். 4வது ஆன்சரை ரீட் பண்ணுங்க சஹனா. சஹனா 4வது ஆன்சரை ரீட் பண்ணுங்க. கலப்பு பொருளாதாரம் என்பது அடிப்படை பொருளாதார பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக சந்தை பொருளாதாரத்தினதும் கட்டளை பொருளாதாரத்தினதும் அம்சங்களை ஒன்றிணைத்த ஒரு பொருளாதார முறைமையாகும். அது முதலாளித்துவ முறையினதும் சோசலிச முறையினதும் கலப்பாகும். ஒரு கலப்பு பொருளாதாரத்தில் பொதுத்துறையையும் முக்கிய வகிபாகத்தை கொண்டுள்ளன. ஒரு கலப்பு பொருளாதாரம் தனியார் சொத்துரிமையை பாதுகாப்பதுடன் மூலதனத்தை பயன்படுத்துவதில் பொருளாதார சுதந்திரத்தையும் அனுமதிக்கிறது. அத்துடன் சமூக குறிக்கோள்களை எய்துவதற்காக பொருளாதார நடவடிக்கைகளில் அரசாங்க தலையீட்டையும் அனுமதிக்கிறது. நடைமுறை உலகில் பொருளாதார நடவடிக்கைகளில் அரசாங்க தலையீட்டையும் தலையீட்டையும் அனுமதிக்கிறது. உலகின் பெரும்பாலான நாடுகள் கலப்பு பொருளாதாரத்தையே பின்பற்றுகின்றன. சரியா? இப்ப கலப்பு பொருளாதாரம் இந்த கருத்தை குறிப்பிடணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஒன்று இல்லை. சரியா? எங்களுக்கு கலப்பு பொருளாதாரம்னா என்ன அப்படின்ற ஒரு இதை கொடுத்தாலே எங்களுக்கு போதும். சரியா? அப்ப கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொன்னா அடிப்படை பொருளாதார பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக சந்தை பொருளாதாரத்தினதும் கட்டளை பொருளாதாரத்தினும் அம்சங்களை ஒன்றிணைத்து ஒரு பொருளாதார முறைமையைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொன்னா இந்த சந்தை பொருளாதாரத்துல பயன்படுத்துற பொறிமுறை என்ன? விலை பொறிமுறை. அதே மாதிரி கட்டளை பொருளாதாரத்துல பயன்படுத்துற பொறிமுறை என்ன? என்ன பொறிமுறை? சந்தை பொருளாதாரத்துல விலை பொறிமுறையை பயன்படுத்துறோம். விலை பொறிமுறையை பயன்படுத்தி அடிப்படை பொருளாதார பிரச்சனை எப்படி? மத்திய திட்டமிடல் பொறிமுறை. சரியா? இப்ப சந்தை பொருளாதாரத்துலமா இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனை எதனை எந்த அளவு உற்பத்தி செய்தல், யாருக்காக உற்பத்தி செய்தல், எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல், இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைங்கிறதான இந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்றதுக்காக சந்தை பொருளாதாரத்துல விலை பொறிமுறையையும் கட்டளை பொருளாதாரத்துல மத்திய திட்டமிடல் பொறிமுறையையும் வச்சுதான் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால் இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனையை தீர்க்க போறோம். அப்படி தீர்க்கிற ரெண்டு விடயத்தையும் ஒன்றிணைத்து ரெண்டு பொருளாதாரத்தின் அம்சங்களையும் ஒன்றிணைத்து ஒரு பொருளாதார முறையைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா கலப்பு. என்னலப்பு? கலப்பு. விளங்கிட்ட சொல்லுது இந்த கலப்பு பொருளாதாரம் வரும். விளங்கினா அப்ப நல்லா விளங்கி கொள்ளணும். இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் கலப்பு பொருளாதார முறைமை. சரி, அப்ப இந்த கலப்பு பொருளாதார முறைமை அப்படின்னு சொல்ல போகலே உங்களுக்கு விளங்கிக்கணும் என்னன்னு சொன்னா மத்திய திட்டமிடலும் அதே மாதிரி என்னது விலை பொறிமுறையும் அங்கே பயன்படுத்த போகுது. ஏன்? சந்தை பொருளாதாரத்தினதும் கட்டளை பொருளாதாரத்தினும் அம்சங்களை ஒன்றிணைத்த ஒரு பொருளாதார முறைமை தான் நாங்க என்ன சொல்றோம் கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்றோம். அது முதலாளித்துவ முறையினதும் சோசலிச முறையினதும் கலப்பாகும். விளங்கிஜா? அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். இந்த கருத்தை குறிப்பிட்டாலே உங்களுக்கு அந்த மார்க்ஸ் 2 மார்க்ஸ் கிடைச்சிடும். அப்ப கலப்பு பொருளாதாரம்டா என்ன அப்படின்னு பிள்ளைக்கு விளங்கிட்டு அப்படின்ற விஷயம் அந்த பேப்பரை திருத்துறவனுக்கு விளங்கிடும். சரியா? இது மெயினான விஷயம். அப்ப இதுல சொல்லிக்கிறான் என்ன கலப்பு பொருளாதாரத்துல பொதுத்துறையும் முக்கிய வைபாகத்தை கொண்டிருக்கிறான். அதே மாதிரி
ஒரு கலப்பு பொருளாதாரம் தனியார் சொத்துரிமையை பாதுகாப்பதுடன் மூலதனத்தை பயன்படுத்துவதில் பொருளாதார சுதந்திரத்தையும் அனுமதிக்கிறது. அத்துடன் சமூக குறிக்கோள்களை எய்வதற்காக பொருளாதார நடவடிக்கையில் அரசாங்க தலையீட்டையும் அனுமதிக்கிறது. நடைமுறையில் உலகில் பெரும்பாலான நாடுகள் கலப்பு பொருளாதாரத்தை பின்பற்றுதான். இல்லைங்களா? அப்ப கலப்பு பொருளாதாரத்தின் முக்கியத்துவம் சம்பந்தமா இதுல பேசப்பட்டிருக்கு. விளைஞ்ச சொல்லுது. அப்ப கலப்பு பொருளாதாரத்துல வந்து அந்த அரசாங்கத்தின் வகிபாகம் சம்பந்தமா இதுல பேசப்பட்டிருக்கு. அப்ப சொத்துரிமையை பாதுகாக்கிறதுக்காக மூலதனத்தை பயன்படுத்துவதில் பொருளாதார சுதந்திரத்தை வந்து அனுமதிக்குது. அத்துடன் சமூக குறிக்கோள்களை எய்றதுக்காக பொருளாதார நடவடிக்கையில வந்து என்ன செய்யுது, அரசாங்கத்தின் தலையீட்டம் வந்து அணைக்குது. அப்ப ரெண்டு விடயமும் சுதந்திரமும் காணப்படுது, அரசாங்க தலையீடும் காணப்படுது. பூரண சுதந்திரம் இல்லாம அரசாங்கம் வந்து என்ன செய்யுது, சில டைம்ல வந்து அந்த சந்தை நடவடிக்கை காரணமாக சந்தை பொருளாதாரத்தில் இருக்கிற அந்த பிழையான தீர்மானம் காரணமாக அரசாங்கம் வந்து என்ன செய்வாங்க, அதுல தலையிட்டு சரியான தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி அதுக்கு அந்த உதாரணமா பிழையான உற்பத்திகளை செய்யற டைம்ல, போதைப் பொருட்களை உற்பத்தி செய்யற டைம்ல அதுக்கு வரிகளை ஆரம்பித்து அதுக்கு தண்டப்பணங்களை ஆரம்பித்து அதுக்கு தடைகளை செஞ்சு இப்படியான அரசாங்க தலையீட்டை வந்து சுதந்திரத்துக்காக அந்த சமூக குறிக்கோள்களை ஈரத்துக்காக பொருளாதார நடவடிக்கைகள் அரசாங்கம் தலையிட்டு என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா அரசாங்கம் வந்து தலையிடுது. இந்த தனி அதாவது என்னது இந்த பொருளாதாரத்துல அப்படி அரசாங்க தலையீடும் காணப்படும், சுதந்திரமும் காணப்படும். அப்ப அரசாங்கமும் காணப்படும், தனியார் துறையும் காணப்படுற ஒரு பொருளாதார முறைமையை தான் நாங்க சொல்ல முடியும்னா இந்த கலப்பு பொருளாதார முறைமை அப்படி சொன்னோம். அப்படியான அந்த பொருளாதார முறைமை வந்து பெரும்பாலான நாடுகள்ல வந்து பின்பற்றுறாங்க. சரியா? ரைட். அப்ப பொருளாதார கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா என்னன்றத முதலாவது விளங்கிக்கணும். அப்ப ரெண்டாவது கேள்வி கேட்கிறான். ரெண்டாவது கேள்வி அதாவது பி, நாலாவதுல பில கேட்கிறான்னு சொன்னா இலங்கை ஒரு கலப்பு பொருளாதாரம் ஆகும் என்ற கருத்துக்கு ஆதரவாக அமையும் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு 4 உதாரணங்களை குறிப்பிட்டோம். இல்லைங்களா? அப்ப 4 உதாரணங்கள் என்ன? இப்ப கலப்பு பொருளாதாரம், இலங்கை ஒரு கலப்பு பொருளாதாரமா அப்படின்னு சொன்னா உங்களோட கருத்து, உங்களோட அப்ப இலங்கையில வந்து என்னென்ன நடவடிக்கை கலப்பு பொருளாதாரத்துக்காக வந்து என்னென்ன நடவடிக்கை நடக்குது, அதுக்கான உதாரணத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம். முதலாவது என்ன? வளங்கள் பொதுத்துறையினதும் தனியார் துறைக்கு சொந்தமாகவும் இருக்குது. வளங்கள் எப்படி பொதுத்துறைக்கும் தனியார் துறைக்கும் சொந்தமாக இருக்குது. போதானே கலைஞர் சொல்றது. அப்ப வளங்கள் வந்து தனியார் துறைக்கும் சொந்தமாகவும் இருக்குது, பொதுத்துறைக்கு சொந்தமாகவும் இருக்குது. அதே மாதிரி தனியார் துறை மற்றும் அரசு துறையினர் நிறுவனங்களும் காணப்படுது. கலைஞா பஸ் துறைகள் ஆகிக்கலாம், போக்குவரத்து சேவைகள் ஆகிக்கலாம், அதே மாதிரி வந்து என்னது தொடர்பாடல் சேவைகள் ஆகிக்கலாம். இல்லைங்களா? அப்ப இதுல வந்து தனியார் துறையும் காணப்படுது, அரசு துறையும் காணப்படுது. அரசு துறை நிறுவனங்களும் காணப்படுது, தனியார் துறை நிறுவனங்களும் காணப்படுது. அதே மாதிரி தனியார் சொத்துரிமை வந்து சொத்துரிமைக்கான பாதுகாப்பு வந்து நிலவு. சொல்றது அதுக்கான சட்ட நடவடிக்கைகள், அது வந்து எவ்வாறான முறையில பாதுகாக்கிறது, நிலத்துக்கான உரிமை, இது வந்து அரசாங்கம் வந்து செஞ்சு கொடுக்குது. அதே மாதிரி தனியார் துறையினது தனியார் துறையானது அரச ஒழுங்கு விதிகளுக்கு வந்து உட்படுத்தப்பட்டிருக்குது. அப்ப ஒரு கடை ஒண்ணு நடத்தணும் அப்படின்னு சொன்னா இவ்வாறான முறையில நடத்தணும். ஒரு ஹோட்டல் ஒண்ணு நடத்துற டைம்ல அது எப்படியான முறையில வந்து நடக்கணும், அதுக்கான சட்ட விதிமுறைகள் என்ன, அதை பதிவு செய்யப்படணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான இப்படியான இந்த தனியார் துறை வந்து அரச ஒழுங்கு விதிகளுக்குள்ள வந்து உட்படுத்தப்பட்டிருக்குது. சொல்றது நினைச்ச எல்லாத்தையுமே வந்து தனியார் துறை செய்ய இயலாது. சுதந்திரம் காணப்படுது, அந்த கட்டுப்பாடு வந்து சொல்றது அது சிலங்கால செய்யுது. அதே மாதிரி கேள்வி நிரம்பல் தன்மைகளுக்கு அமைவாக விலைகள் வந்து மாற்றமடைய அனுமதிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி வருமான கட்டுப்படுத்த அரசாங்கம் உதவி செய்து சொல்றது அந்த வருமானம் குறைவான மக்களுக்கு பார்த்து அந்த அஸ்வசன திட்டத்தின் மூலமா பணத்தை வழங்கி அந்த வருமான ஏற்றத்தாழ்வை வந்து குறைச்சி கட்டுப்படுத்துது. சொல்றது அதே மாதிரி உட்கட்டுமானங்களையும் ஏனைய வசதிகளையும் வழங்குவதன் மூலம் அரசாங்கம் தனியார் துறையை வந்து ஊக்குவிக்குது. சொல்றது அப்ப அரசாங்கம் அதுல வந்து ஈடுபடுது. அப்படின்னு சொன்னா கலப்பு பொருளாதார முறைமை காணப்படுது. இப்ப தனியார் துறை மீக்கிறாங்க, அரசு துறையும் காணப்படுறாங்க. அப்ப சந்தை பொருளாதார முறைமை காணப்படுது, கலப்பு பொருளாதார முறைமையான காணப்படுது. அப்ப வரி விதிப்பும் அரசாங்க செலவீடுகளும் வந்து காணப்படுது. அப்ப நல்லா வினைக்கொள்ளணும். இந்த ஸ்ரீலங்காவும் வந்து ஒரு கலப்பு பொருளாதார முறைமைக்கு உதாரணமாக குறிப்பிடுறது. சரியா? இது கிளியரா விளங்கினா? இந்த கேள்வி கிளியரா விளங்கினா? ஷஹ்னா, ஷிஃபா, பிரசன்னா, ரைட், வெரி குட். சரி, அப்ப நாங்க வந்து இப்போதைக்கு கிளாஸை முடிச்சு கொள்வோம். இதோட உங்களோட 2021 பார்ட் 2 யூனிட் 1 பார்ட் 2 கொஸ்டின் முடியுது. அடுத்தது வந்து 2020 ஆண்டு
பாஸ் பேப்பரில் யூனிட் 1 கேள்வியை முடிச்சுட்டு அடுத்த கிளாஸில் முடிச்சுட்டு அதுக்கடுத்த கிளாஸில் வந்து உங்களுக்கு யூனிட் 2 நாங்கள் யூனிட் 2 பார்ட் 2 கொஸ்டின்ஸை வந்து நாங்கள் செய்வோம். சரி, அவை இப்போதைக்கு கிளாஸை முடிச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.